எல்லாராலையும் டெஃபினட்டாக எஜுகேஷனில் ப்ரூவ் பண்ணவே முடியாது. எல்லா பையனும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் அப்புறம் செகண்டு தேர்டுக்கெல்லாம் யார் போட்டி போடுறது? இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் அளித்து நெய்வேலிக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இதை நடத்தி கொண்டிருக்கிற ஜேகே குரூப்ஸ் எம்டி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு டாக்டர் பிறந்துட்டு அங்கே ஆரம்பிக்கிற ரேஸு அவன் கல்யாணம் ஆகி முடிகிற வரைக்குமே அந்த ரேஸ் அவன் துரத்திக்கிட்டே இருக்கான். ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெய்வேலிக்கு வர்றதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய ஜேகே குரூப்ஸ் என்டையர் அந்த டீம்ஸ் அண்ட் க்ரூக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சேலத்தில் சின்னப்பம்பட்டியில் இருக்கக்கூடிய நடராஜன் ஒரு பெரிய ஸ்டேடியம் ஆரம்பிப்பான்னு அவன் என்றைக்குமே நினச்சதே கிடையாது. திரு சபா ராஜேந்திரன் சார், நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர், தலைமை செயற்குழு உறுப்பினர், பண்ருட்டி தொகுதி ஒன்றிய செயலாளர். அவருக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துருங்க. அவரோட பிஸி ஸ்கெடியூல்ல இங்க நம்மளுக்காக வந்திருக்காரு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். I would like to request founder and JK Group of Companies Dr. Githion King to felicitate the chief guest திரு சபா ராஜேந்திரன் சார், நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர், தலைமை செயற்குழு உறுப்பினர், பண்ருட்டி தொகுதி ஒன்றிய செயலாளர். அடுத்தபடியா இன்னொருத்தரும் சொன்னேன், திரு சிவேகா வெங்கடேசன் கணேசன் அவர்கள் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர், கடலூர் மேற்கு மாவட்டம். ஸோ அவரையும் ஃபெலிசிட் பண்ண சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சார், ஆக்சுவலாக எங்களுக்காக நீங்கள் ஒரு 2 வார்த்தை பேசணும். பிகாஸ் நிறைய பேர் உங்கள் வார்த்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி வந்திருக்கீங்க, முதல்ல நீங்கள் பேசுறீங்க, அப்புறம் சாரியும் பேச வைக்கலாம். கண்டிப்பாக ஜேகே குரூப்ஸ் தமிழகமெங்கும் பரவி உள்ள அவர்கள் நெய்வேலியிலே நடத்துகின்ற இந்த மாபெரும் விளையாட்டு போட்டி மற்றும் பல்துறை சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய தம்பி வெங்கடேசன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைப்பாளர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற கடலூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜேஷ், அதே போல் முன்னாள் தோமுசா பொருளாளர் குரு, விளையாட்டு மேம்பாட்டு துறை உடைய துணை அமைப்பாளர் நம்ம தம்பி பெரியசாமி உள்ளிட்ட நிர்வாகிகளே, நகர துணை செயலாளர் செந்தில், அதே போல் இந்த நிகழ்ச்சியை இங்கே பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிற ஜேகே குரூப்ஸினுடைய எம்டி ஜேகே அவர்கள், நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற சிஜிஎம் திரு அன்பு செல்வன் அவர்கள், திரு நம்ம டிஜிஎம் செந்தில் குமார் அவர்கள், வருகை தந்திருக்கிற மற்ற தோமுசாவினுடைய துணைத் தலைவர் ஆரோக்கியம் உள்ளிட்ட வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், கன்னியாகுமரியிலிருந்து வருகை தந்திருக்கிற நமது நண்பர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய இந்த நல்ல ஆட்சியில் பல்வேறு துறையும் பல்வேறு வகையிலே மிக சிறப்பாக பணியாற்றி வருகின்ற இந்த சூழ்நிலையில் மரியாதைக்குரிய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பிலே விளையாட்டுத்துறை மிகவும் சிறப்பாக அங்கே அவர்களுடைய பணியை ஆற்றி வருகிறார்கள். விளையாட்டுத்துறையிலே பல்வேறு முன்னேற்றங்கள் தமிழகத்திலே இப்பொழுது தமிழகம் கண்டு வருகிறது. பல விளையாட்டுகளிலே அவார்டுகளை பெறுகின்ற அளவுக்கு அவர்களை உயர்த்தி வருகின்றார்கள். அந்த சூழ்நிலையில் விளையாட்டு இங்கே கிரிக்கெட் விளையாட்டை மிகப்பெரிய அளவிலே நடத்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் அளித்து நெய்வேலிக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இதை நடத்தி கொண்டிருக்கிற ஜேகே குரூப்ஸ் எம்டி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் நம்ம இங்கே என்னோடு வந்து கலந்து கொண்டிருக்கிற விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் தம்பி வெங்கடேசன் உள்ளிட்ட நமது நிர்வாகிகளுக்கும் வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சார், அடுத்தபடியா சார் கணேசன் சார், நீங்கள் ஓரிரு வார்த்தைகள் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் சத்தமா.
பேச மாட்டீங்களா? இன்னைக்கு ஆயுத பூஜை தானே, மௌன விரதம் இல்லையே, கொஞ்சம் சத்தமாக எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெய்வேலிக்கு வர்றதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய ஜேகே குரூப்ஸ் என்டையர் அந்த டீம்ஸ் அண்ட் க்ரூக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் மாவட்டத்துடைய என்டையரே அண்ணன் தான். நாங்கள்லாம் சும்மா ஒரு சாதாரண ஆட்கள். அண்ணனுக்கு தான் என்னுடைய 2வது நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு அவருடைய சட்டமன்ற தொகுதியில் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குது, அவசியம் நீங்கள் வரணும் அப்படின்னும் போது நான் சொல்லியிருந்தேன், இல்லை எங்கள் எம்எல்ஏட்ட நீங்கள் சொல்லிடுங்க, அண்ணன் சொன்னால் மட்டும்தான் நாங்கள் வர முடியும். ஏன்னா அது எங்களுடைய கட்சியோட ப்ரோட்டோக்கால், அந்த ப்ரோட்டோக்காலை நாங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. தென் அண்ணன்ட்ட சொன்னதுக்கப்புறம் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் சொல்லியிருந்தோம், என்னதான் அப்பாவாக இருந்தால் கூட மாவட்ட கழக செயலாளர் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது அந்த ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணணும். மாவட்டத்தில் சொன்னேன், மாவட்டமும் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, முதல்ல எம்எல்ஏ அண்ணன்ட்ட அப்ரூவல் வாங்குங்க, வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் போகணும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து எங்களை வளர்த்துட்டு வரக்கூடிய எங்களுடைய மூத்த முன்னோடி அண்ணனுக்கும் சரி, எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக இந்த ஈவினிங்கில் பேசணும் அப்படின்னா, அதுலேயும் என்எல்சியில் பேசணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்கணும். பிகாஸ் என்எல்சி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது, எக்கச்சக்கமான வேலைகள் எல்லாமே சென்ட்ரலில் எதிர்பார்க்குறீங்க. பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க சொல்கிறேன் உங்களை. எல்லாராலையும் டெஃபினட்டாக எஜுகேஷனில் ப்ரூவ் பண்ணவே முடியாது. எல்லா பையனும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் அப்புறம் 2nd 3rduக்கெல்லாம் யாரும் போட்டி போடுறது? யாரும் போட்டி போட முடியாது. ஸோ ஃபஸ்ட் அப்படின்ற ஒரே ஒரு பிளேஸை தான் நம்ம எல்லா டைமும் அந்த ஒரே ஒரு பொசிஷனை மட்டுமே தக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒன்றை எஜுகேஷனில் மட்டும் பார்க்காம எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லையும் பார்க்கலாம், ஸ்போர்ட்ஸில் பார்க்கலாம், இல்லை நம்ம பசங்களுக்கு எதில் டேலண்ட் இருக்கோ அதில் பார்க்கலாம். பிகாஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே இந்த குழந்தெல்லாம் படத்தெல்லாம் காட்டுவாங்கள்ல, குழந்தை பிறந்தோடனே எனக்கு ஒரு இன்ஜினியர் பிறந்துட்டான், ஒரு டாக்டர் பிறந்துட்டான், அங்கே ஆரம்பிக்கிற ரேஸு அவன் கல்யாணம் ஆகி முடிகிற வரைக்குமே அந்த ரேஸ் அவன் துரத்திக்கிட்டே இருக்கான். ஸோ அப்படிலாம் இல்லாமல் பேரண்ட் கொஞ்சம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. டெஃபினட்டாக ஒரு பையன் எஜுகேஷனில் நல்லா ப்ரூவ் பண்ணுறானா, இன்னொரு பையன் ஸ்போர்ட்ஸில் ப்ரூவ் பண்ணுறானா, ரைட், தே ஹாவ் தேர் ஓன் இண்டிவிஜுவல் டேலண்ட். எல்லாருக்கும் தனிப்பட்ட ஒரு திறன் இருக்குது, ஒரு திறமை இருக்குது, அதில் அவன் வெளில வருவான். வெளியில் வரணும் அப்படின்னா நாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவனை ஊக்குவிக்கணும். ஸோ அது மட்டும்தான் இங்கே நான் தேவைன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு டாக்டர், இன்ஜினியர், அட்வொகேட்னு எந்த அளவுக்கு நம்பிக்கை போடுறீங்களோ, ஏன் அந்த விட ஒரு கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால் அப்படின்றதுலையும் போடுங்க. வராத கட்டத்தில் நான் சொல்கிறேன், கம்பல்சரியாக சொல்லலை, வராத பட்சத்தில் சொல்கிறேன். ஏன்னா தனு சொல்கிற மாதிரி வராத படிப்பை வானா எப்படிங்க வரும்? வரவே வராதுங்க. கொஞ்சம் மாற்றி யோசிங்க. பிகாஸ் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். சேலத்தில் சின்னப்பம்பட்டியில் இருக்கக்கூடிய நடராஜன் ஒரு பெரிய ஸ்டேடியம் ஆரம்பிப்பான்னு அவன் என்றைக்குமே நினச்சதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அச்சீவ் பண்ணி சேலத்தில் சேப்பாக்குக்கு அடுத்தது ஒரு பெரிய ஸ்டேடியம் இருக்குனால், சாதாரண கிராமத்தில் பிறந்து கிரிக்கெட்டை ஒரு அரசு பள்ளியில் விளையாண்டு பயிற்றுவித்து டிஎன்பிஎல் விளையாண்டு ஐபிஎல் விளையாண்டு இந்தியாவுக்குள்ளே போய் இன்னைக்கு தான் விளையாண்ட சொந்த ஊரில் ஒரு ஸ்டேடியம் கட்டியிருக்கானா, நடராஜன் ஒரே ஒரு ஊக்குவிப்பாளர், அண்ணன், சொந்த அண்ணன் கூட இல்லை, ஒரு ஊக்குவிப்பாளர். யாரோ ஒரு 3வது மனுஷன் கொடுத்த ஊக்கமே இந்திய அளவுக்கு ஆட வைக்குதுன்னா, பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளையை ஊக்குவித்தால் நேஷ்னல் இல்லைங்க, இன்டர்நேஷ்னலில் கூட போய் மெடல் அடிக்கலாம். சப்போர்ட் அது மட்டும்தான் இங்கே தேவை. என்ன சப்போர்ட்? பின்னாடி இருந்து நீ போ, நீ பண்ணு, நான் இருக்கேன், பார்த்துக்கலாம், ரைட். அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மட்டும் பேரண்ட் கொடுத்தால் டெஃபினட்டாக எல்லா யங்ஸ்டர்ஸாலையும் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இந்த நேரத்தில் அந்த சிலம்பம் டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி வேணால் உங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இல்லாமல் இருக்கலாம், கண்டினியூஸாக இதில் போராடுங்க. பின்னாடி எல்லாரும் உங்களை பார்த்து சல்யூட் பண்ணுற காலமும் வரதான் போகுது. பிகாஸ் சிலம்பமும் ஒரு நாள் நம்மளோட கேம்ஸ்குள்ளே கொண்டு வருவாங்க. அது நம்மளுடைய பாரம்பரியம், அது கட்டாயம் வளரும். ஸோ அதுலேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ பாய்ஸ்லாம் பார்த்துருடா, குச்சி பயங்கரமாக சுற்றுறாங்க, மேலே அடித்து. ஸோ இனிமேல்லாம் அப்படி தான். அப்படின்னும் போது கேர்ள்ஸ் கட்டாயமாக சொல்கிறேன், ஒரு டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறத விட டெஃபினட்டாக நிறையா டேலண்ட்டோட லைஃப்பில் போய் செட்டில் ஆகணும்னு யோசிங்க. பிகாஸ் வீட்டில் ஒரு தாட் வச்சுருப்பாங்க, ஒரு டிகிரி பண்ண உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அப்படிலாம் இல்லைங்க.
வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் பொண்ணு ஜாலியாக இருக்கணும்லாம் இல்லை. நிறையா வந்து டேலண்ட் இதெல்லாம் கையில் கொடுத்துட்டா தே கேன் பி தேர் ஓன். அவங்க சொந்த காலில் நிற்க தெரிஞ்சிட்டா வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ கேர்ள்ஸ் அதிகமாக என்கரேஜ் பண்ணுங்க நல்லா படிக்கிறதுக்கு. ஸோ பாய்ஸ் மட்டும் படித்தா போதும், பாய்ஸ் தான் அசட்லாம் கிடையாது, கேர்ள்ஸும் மிகப்பெரிய அசட்ஸ். ஸோ அவங்களையும் கட்டாமல் ஊக்குவீங்க. அண்டு நெய்வேலிக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த மார்க்கம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதை சரியாக பயன்படுத்தியிருக்கக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து போராடுங்க. போராடினா டெஃபினட்டாக முடியாது எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அந்த ஸ்போர்ட்ஸுக்கான திறமை இருந்தால் ப்ராப்பராக ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கேயும் நிறைய டேலண்ட் எல்லாம் இருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக போராடுங்க. உங்களோட நாள், உங்களுக்கான நாள் ஒரு நாள் நிச்சயம் உண்டு. எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வாவ். ஸோ சிவேகா வெங்கடேஷன் கணேசன் சார் வந்து ஒரு விளையாட்டுத்துறை மட்டும் இல்லாமல் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக கூட போகலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இது ஒரு கண்டிப்பாக ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் இப்படிலாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, தேங்க்யூ, கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவீங்க நினச்சேன். பட் ரொம்ப அருமையாக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஷோவை ரசிச்சது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குலாம் கூப்பிட்டு அவார்ட் கொடுத்ததுக்கு சார் ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச்.